நமஸ்காரம். திருமாவளவன் பாசிச பாஜக அப்படின்னு சொல்லுவார். பெங்காலில் ஒரு தலித் அவங்க இதில் சொன்னான், டாக்டருக்கு படிக்க வைக்கையில் மமதா பானர்ஜியோட ஆதரவாளர்கள் டாக்டருக்கு சொல்லிக் கொடுக்கவங்க அந்த பெண்ணை மானவங்கப்படுத்தி கொன்று ரோட்டில் விட்டாங்க. அவங்க அம்மாவை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வீட்டு வேலை செய்த ஒரு பெண்மணியை எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க. அதுவும் அதே சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி தான். அதற்கு பிறகு அதே மாதிரி ஒரு சமுதாயத்திலிருந்து இஸ்லாமியர்களால், இஸ்லாமியர்னா எல்லா இஸ்லாமியரையும் சொல்லலை, அதிகாரத்தில் இருந்த மமதா கட்சியில் அதிகாரத்தில் இருந்த காமக்கொடூரன் அவனுடைய காமத்திற்கு இரையான அந்த பெண்மணியை அந்த தொகுதியில் நிப்பாட்டி எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க. இது சமத்துவமா? இல்லை சமத்துவம்னு சொல்லிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் திருமாவளவன் தான் விசிகா கட்சியுடைய தலைவர், சமத்துவம் பேசுகிறார். எங்கள் தமிழகத்தில் என்ன சமத்துவம்? வேங்க வயலில் எங்கே போச்சு உங்கள் சமத்துவம்? கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியா கடலை சரி 40-50 பேர், 70 பேர் இருந்துச்சு, 100 பேர் இருந்துச்சு, குறைச்சி கொண்டு வந்து 65 பேர் ஆக்கிட்டிய. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்களே, அவங்க எங்கே போச்சு உங்கள் சமத்துவம்? நீங்கள் தான் தலித் மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு பிராப்டிங்கிய விஜயம்மா நாங்கன்னே வஞ்சிய உங்கள் கட்சியில் இருந்தவங்க பூரா ஓட்டும் அங்கே போட்டாங்க. அந்த ஒன்று ஐயா சாமி நான் இப்போ அங்கே வரேன் அப்படின்னு நீங்கள் அங்கே போக நிற்கிய. சமத்துவம்னா பிஜேபி பெங்காலில் செஞ்சுருக்கு, அதுதான் சமத்துவம். நீங்கள் சமத்துவம் இல்லை, ஜாதி வெறியனர்கள். ஜெய்ஹிந்த்.